Hi guys. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு இது ஒரு சைடு எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். நீ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க ஒரு சைடு சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சால்வ் பண்ண சைடை உங்களுக்கு பாட்டம்ல வர்ற மாதிரி பாட்டம் ஓகே பாட்டம்ல வர மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க நோட் பண்ண வேண்டியது பாட்டம்ல வச்சுட்டு டாப் ஃபேஸ்ல எந்த சைடு வரப்போகுது, என்ன கலர் வரப்போகுதுன்னு. டாப் ஃபேஸ்ல இங்கே ஆரஞ்சு, சென்டர் கலர் வந்து ஆரஞ்சு இருக்குது, அப்போ ஆரஞ்சு தான் வரப்போகுது. அப்புறம் இந்த டாப் லேயரில் உள்ள 4 ஹெச்பிஸ் பாருங்க. 4 ஹெச்பிஸில் ஆரஞ்சு இல்லாத ஹெச்பிஸ் எதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, இந்த ஹெச்பிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ, இங்கே ஆரஞ்சு இருக்குது. இந்த ஹெச்பிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீன், இங்கேயும் ஆரஞ்சு இருக்குது. இந்த ஹெச்பிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட், ஆரஞ்சு இருக்குது. சாரி, இந்த ஹெச்பிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீன், ஒயிட், ஆரஞ்சு இல்லை. ஓகே, அப்போது நீங்கள் டாப் ஃபேஸில் க்ரீன் இருக்குது, டாப் லேயரில் ஒயிட் இருக்குது. டாப் லேயரில் உள்ள கலரை அதோட கலரோட மேட்ச் பண்ணுங்கள். ஒயிட் இருக்கிறதுனால ஒயிட்டோட மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அதர் கலர் வந்து க்ரீன். ஓகே, இந்த க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். இந்த சைடு ரைட்டில் இருக்குது. ஸோ இந்த காயின் வந்துட்டு இங்கே வரணும். ஓகே, அப்போது நம்ம இந்த காயின் வந்து டுவர்ட்ஸ் ரைட், இந்த காயினை டுவர்ட்ஸ் ரைட் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டுவர்ட்ஸ் ரைட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டுவர்ட்ஸ் லெஃப்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ பண்ண போகிறது நம்ம இந்த காயினை டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டுவர்ட்ஸ் ரைட்டுக்கான ஃபார்முலா அப் ரைட், அப் இன்வெர்டட், ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், சாரி ஃப்ரண்ட் இன்வெர்டட், அப் ஃப்ரண்ட். ஓகே, இது பாருங்க, இந்த ஒயிட் கிரீன் காயின் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் மேலே பார்க்கணும். ஆரஞ்சு இல்லாத கலர் பாருங்க, ஆரஞ்சு இல்லாத ஹெச் பீஸ் பாருங்க. இங்கே ஆரஞ்சு இருக்கு, இதுலேயும் ஆரஞ்சு இருக்கு, இதுலேயும் ஆரஞ்சு இருக்கு. இந்த ஒரு பீஸ் தான் ஆரஞ்சு இல்லாத பீஸ். அது அந்த டாப் லேயரில் உள்ள கலரை அதோட மேட்ச் பண்ணுங்க. எல்லோ மேட்ச் பண்ணியாச்சு. அதர் கலர் என்னது க்ரீன். இந்த க்ரீன் இப்போ இந்த எல்லோக்கு எந்த சைடு இருக்குன்னு பாருங்க. ரைட் சைடில் ப்ளூ இருக்குது, லெஃப்ட் சைடில் தான் க்ரீன் இருக்குது. ஸோ இந்த காயின் இந்த லெஃப்ட் சைடு வர வைக்க போகிறோம். டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகே, டுவர்ட்ஸ் ரைட்டுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்னது தான். அப் ரைட், அப் இன்வெர்டட், ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட், அப் ஃப்ரண்ட். ஓகே, இப்போ டுவர்ட்ஸ் லெஃப்ட். இந்த ஃபார்முலாவும் நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலாவுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அதில் உள்ள ரைட்டுக்கு பதிலாட்டு இங்கே லெஃப்ட் இன்வெர்டட் போட்டிருப்போம், ரைட் இன்வெர்டட் பதிலாட்டு லெஃப்ட் போட்டிருப்போம், அப்புக்கு பதிலாக அப் இன்வெர்டட் போட்டிருப்போம். அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ண போகிறோம். டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. அப் இன்வெர்டட், லெஃப்ட் இன்வெர்டட், அப் லெஃப்ட், அப் ஃப்ரண்ட், அப் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட். ஓகே, சால்வ் பண்ணிட்டோம். இப்போ திரும்பி மேலே பாருங்க. ஆரஞ்சு இல்லாத பீஸ், இதுலேயும் ஆரஞ்சு இருக்குது, இதுலேயும் ஆரஞ்சு இருக்குது, இங்கேயும் ஆரஞ்சு இருக்குது. இந்த ஒரு பீஸ் தான் ஆரஞ்சு இல்லை. ஓகே, ஜஸ்ட் இந்த டாப் லேயருக்குள்ள கலரை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. ப்ளூ மேட்ச் பண்ணியாச்சு. ப்ளூக்குள்ள அதர் சைடு வந்து ஒயிட் இருக்குது. ஸோ ஒயிட் வந்து உங்களுக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா? லெஃப்ட்டில் உங்களுக்கு எல்லோ இருக்குது, ரைட்டில் தான் ஒயிட் இருக்குது. ஸோ இந்த காயின் இங்கே வரப்போகுது. டுவர்ட்ஸ் ரைட்டுக்குள்ள ஃபார்முலா தான், அதே ஃபார்முலா தான். அப் ரைட், அப் இன்வெர்டட், ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட், அப் ஃப்ரண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் 2 லேயர்ஸ் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, பாட்டம் 2 லேயர்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த சைடு இங்கே வந்துட்டு இப்போவே கிராஸ் வந்துருச்சு. இந்த பாட்டம் 2 லேயர்ஸ் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறது இந்த கிராஸ். ஓகேயா, சில நேரங்களில் இந்த கிராஸ் வராது. உங்களுக்கு இந்த கிராஸ் வராதப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள ஃபார்முலாஸ் நான் கடைசி சொல்கிறேன். இப்போ இந்த கேஸில் இந்த கிராஸ் வந்துருச்சு. அதுக்குள்ள இப்போ கிராஸ் வர்ற மாதிரி வச்சு, கிராஸ் வராத மாதிரி வச்சு நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு பார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பார்ட்டில் உங்களுக்கு தன்னாலே கிராஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ கிராஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் இதை இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். கிராஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு சைடு வந்துட்டு இந்த மிடில் லேயர் வந்துட்டு ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஜாயிண்ட் ஆகலை. ஓகே, ஜஸ்ட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள்,
இப்பயும் இதுலேயுமே ஜாயின் ஆகலை. இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போவும் இதுலேயுமே ஜாயின் ஆகலை. இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 4மே ஜாயிண்ட் ஆகிருக்கு. சில நேரங்களில் 2 தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். 2 தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்படி 2 ஜாயிண்டாக இருக்க டைமில் நான் சொல்கிறேன், 1 மினிட். இதுக்கு முன்னாடி பண்ண கேஸில் நான் முதல்ல காட்டிகிட்டு இருந்தப்போ எல்லா சைடுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி வச்சு காட்டுறேன். நீங்கள் கிராஸ் எப்போவுமே சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் 2 சைடு சால்வ் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் 4 சைடு சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மினிமம் 2 சைடு கண்டிப்பாக சால்வ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு சால்வ் ஆகிருக்கு, ஆனால் இன்னொரு சைடு சால்வ் ஆகலை. ஸோ இது வந்து ரைட் பொசிஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதுவும் சால்வ் ஆகலை. இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு சைடு தான் சால்வ் ஆகிருக்குது. இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு சால்வ் ஆகிருக்குது. அட்ஜசன்ட் சைடு சால்வ் ஆகிருக்குது. ஓகே, சில நேரங்களில் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு சால்வ் ஆகிருக்கும். இப்போ அட்ஜசன்ட் சைடு சால்வ் ஆச்சுதுன்னா, அதாவது இப்படி கிராஸ் கண்டுபிடிக்கும் போது அட்ஜசன்ட் சைட், இந்த அட்ஜசன்ட் சைடு சரிங்களா, அட்ஜசன்ட் சைடு சால்வ் ஆச்சுதுன்னா ஒன்று என்ன பண்ணணும்னா, சால்வ் ஆன ஒரு சைடை உங்களுக்கு பேக்கில் வர மாதிரியும் இன்னொரு சைடை உங்களுக்கு ரைட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டில் வர மாதிரி வச்சுட்டு நான் இப்போ சொல்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இது அட்ஜசன்ட் சைடில் வந்துச்சுன்னா இப்படி பேக்கில் ஒன்று வர மாதிரி, ரைட் சைடில் வர மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இதே ஆப்போசிட் சைட் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா ஒன்று பேக்லேயும் ஒன்று ஃப்ரண்ட்லேயும் வர மாதிரி வச்சுட்டு இதே ஃபார்முலாஸ் தான். ஓகே, ஃபார்முலா சொல்கிறேன். ரைட் அப், ரைட் இன்வெர்டட், அப் ரைட், அப் அப், ரைட் இன்வெர்டட், அப். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 4 சைடுமே உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்போசிட் சைட்ஸில் மட்டும் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு பேக்கில் வச்சுட்டு ஒரு சைடு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நான் இப்போ சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோடனேயும் அட்ஜசன்ட் சைடாக மாறிடும். அது இந்த அட்ஜசன்ட் சைடு மாறினதுக்கப்புறம் திரும்பி அட்ஜசன்ட் சைடில் ஒன்று பேக்கில் வச்சுட்டு ஒன்று ரைட்டில் வச்சுட்டு இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நாலுமே கோயின்சைட் ஆயிரும். ஓகே, ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ரைட் அப், ரைட் இன்வெர்டட், அப் ரைட், அப் அப், ரைட் இன்வெர்டட், அப். அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இன்னும் சால்வ் பண்ண வேண்டியது இந்த 4 கார்னர் பீஸ். ஓகே, சில நேரங்களில் ஏதாவது ஒரு கார்னர் பீஸ் உங்களுக்கு கரெக்டான பீஸ் இருக்கும். கரெக்டான பீஸ் மீன்ஸ் இப்படி ஆரஞ்சு சேர்றது கிடையாது. அதாவது கரெக்டான சைட் பீஸ் இந்த இருக்குது பாருங்க, இந்த இருக்குது, இந்த கேஸில் இந்த இருக்குது. ஓகே, ஆரஞ்ச், ஒயிட், ப்ளூ. ஓகே, நான் இது ஆனால் கரெக்டான பீஸ் இருக்குது, ஆனால் ஃப்ளிப்பாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஃப்ளிப்பாக இருக்குது. ஓகே, எப்படி நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்க, ஆரஞ்ச், ஒயிட், ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட், ப்ளூ. அப்போ இந்த கார்னர் பீஸ் தான் இங்கே வரணும் கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்படி வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு சைடு நீங்கள் செக் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு இது மாதிரிப்பட்ட பீஸ் இருந்துச்சுன்னா அதை உங்களோட ரைட் சைடு நம்ம முதல்ல பண்ண மாதிரி டாப் லேயரில் ரைட் ஹேண்ட் பாட்டமில் கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ நான் அடுத்து சொல்கிற ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலான்னு பார்த்துக்கோங்க. அப் ரைட், அப் இன்வெர்டட், லெஃப்ட் இன்வெர்டட், அப் ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், லெஃப்ட். ஓகே, இப்போ நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இந்த சைடு வந்துட்டு அப்படியே தான் இருக்கும், இந்த காயின் வந்து அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைடு மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்னொரு சைடில் வேறு எங்கேயாவது ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஜாயிண்ட் ஆகலை. ஜஸ்ட் இன்னொரு தடவை இதே ஃபார்மா இன்னொரு தடவை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப் ரைட், அப் இன்வெர்டட், லெஃப்ட் இன்வெர்டட், அப் ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், லெஃப்ட். ஓகே, இப்போ பாருங்க 4 சைடுமே சரியாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்க, ப்ளூ எல்லோ ப்ளூ ஆரஞ்ச் ஒயிட், ப்ளூ ஆரஞ்ச் ஒயிட் கரெக்டாக வந்துச்சு இந்த கார்னர் பீஸ். இப்போ இந்த கார்னர் பீஸ் பாருங்க, எல்லோ ஆரஞ்ச் ப்ளூ, எல்லோ ஆரஞ்ச் ப்ளூ. அப்போ இந்த கார்னர் பீஸ் கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதை பாருங்க, க்ரீன் ஆரஞ்ச் எல்லோ, க்ரீன் ஆரஞ்ச் எல்லோ கரெக்டாக வந்துச்சு இந்த பீஸும். இது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாகவே செட் ஆகியே வந்துச்சு. இப்படி செட் ஆகி இருக்கிற சைடை அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சைடு இப்படி வச்சுக்கோங்க, அதே சைடு தான் அப்படியே வச்சுக்கோங்க. சரியா, இப்படி 4 இதுவுமே அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். 2 தடவை பண்ணும்போதே மேக்ஸிமம் வந்துடும், 4 சைடுமே செட் ஆகி வந்துடும். இப்போ செட் ஆகிடுச்சு 4 சைடுமே. ஓகே, செட் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான பீஸ் வந்துருக்குது, ஆனால் ஃப்ளிப் ஆகிருக்குது, அது பிரச்சனை இல்லை, நம்ம மாற்றிடலாம். ஓகே, இப்போ இதுதான் கடைசி ஃபார்முலா. நீங்கள் இது பண்ணும்போது எல்லாமே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி கரெக்டாக வந்து சேரும். ஓகே,
அடியில் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்து வச்சது அப்படியே இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிற இதுதான் கடைசி ஸ்டெப். ஜஸ்ட் இந்த ஃபார்மை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ரைட் இன்வெர்டட், டவுன் இன்வெர்டட், ரைட் டவுன், ரைட் இன்வெர்டட், டவுன் இன்வெர்டட், ரைட் டவுன், ரைட் இன்வெர்டட், டவுன் இன்வெர்டட், ரைட் டவுன், down, right inverted, down inverted, right down. ஸோ இது டவுன் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. இந்த காயின் கரெக்டான இடத்துல செட் ஆயிடுச்சு. ஓகே, இது டவுன் முடிச்சதுக்கப்புறம் தான் இதை பார்க்கணும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த டாப் லேயரை ஜஸ்ட் இந்த டாப் லேயரை மட்டும் ஒரு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸில். ஓகே, இப்போ அன்சால்வ் பீஸ் இன்னும் இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ திரும்பி அதே ஃபார்மா தான். ரைட் இன்வெர்டட், டவுன் இன்வெர்டட், right down, right inverted, down inverted, right down, right inverted, right inverted, down inverted, right down, right inverted, down inverted, right down. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸு சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, ஆரஞ்சு கலர் மேலே வந்துடுச்சு. ஜஸ்ட் இதை இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேஷன். இன்னொரு அன்சால்வ் பீஸ் இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், ரைட் இன்வெர்டட், டவுன் இன்வெர்டட், ரைட் டவுன், ரைட் இன்வெர்டட், டவுன் இன்வெர்டட், ரைட் டவுன். எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. right down, right inverted, down inverted, right down, right inverted, down inverted, right down. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மேலே இல்லை லேயரை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சைட் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நான் இடையில ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன் உங்களுக்கு. இடையில ஒரு இது நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கிராஸ் நம்ம இப்போ டாப் லேயர் சால்வ் பண்ணதை கீழே வச்சுட்டு நம்ம இந்த டாப் லேயர் வந்து இந்த கிராஸ் சால்வ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அதாவது ஒரு ஃபார்முலா நான் சொல்லாமல் விட்டேன். ஏற்கனவே நான் எனக்கு கிராஸ் சால்வ் ஆகி வந்தனால உங்களுக்கு சொல்ல வேணாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபார்முலா எப்படின்னா, நீங்கள் இந்த டாப் 2 லேயர் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த பாட்டம் 2 லேயர் சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டாப்பில் வந்து கிராஸ் சால்வ் ஆகிருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, சால்வ் ஆகலைன்னா ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சைடு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். FRU, அதாவது ஃப்ரண்ட் ரைட் அப், ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட். ஓகே, இந்த ஃபார்முலாஸை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். இடையில அதாவது நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். மேலே ஒரு லைன் இல்லாட்டி ஒரு எல் அது மாதிரி வரும். ஒரு எல், இப்படி ஒரு எல் வந்துருச்சுனாலே அந்த எல் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வர மாதிரி, உங்கள் எல் வந்துட்டு இப்படி இருக்கணும் உங்கள் லெஃப்ட் சைடில். ஓகே, இப்படி வர்ற மாதிரி வச்சுட்டு திரும்பி அந்த FRU அதே தான். ஃப்ரண்ட் ரைட் அப் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ரைட் அப், ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் ஒரு லைன் வரும். ஒரு சென்டரில் இந்த லைன் வரும். இப்படி இல்லாட்டி இப்படி வரும். நீங்கள் வந்து உங்கள் லைன் இப்படி வெர்டிகலாக வந்துருச்சுன்னா அந்த லைன் வந்தோடனே நீங்கள் இந்த லைனை உங்களுக்கு ஹரிசாண்டலாக மாற்றுற மாதிரி வச்சுட்டு திரும்பி அதே இது பண்ணுங்கள். ஃப்ரண்ட் இன்வெர்டட், ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், ஃப்ரண்ட் ரைட் அப், ரைட் இன்வெர்டட், அப் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட். ஓகே, எப்படி எழுதுவாங்கன்னா FRU, R இன்வெர்டட், U இன்வெர்டட், F இன்வெர்டட். ஓகே, தட்ஸ் இட். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கிடச்சிரும். கிராஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 சைடு உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும். மற்றது எல்லாமே நான் அந்த ப்ரொசீஜரில் சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். jayahar@22@gmail.com. Thank you.